வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா மாங்காய் சம்மந்தி. இது கேரளாவில் செய்கிற ஒரு டிஷ்ஷு. இது ரொம்ப சிம்பிளாக செய்கிறது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தில், சூடாக இருக்கிற சாதத்தில் போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்படியே கூட போட்டு சாப்பிட்லாம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிளானது, ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்படி செஞ்சுட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட்டு மறக்க மாட்டீங்க. பாருங்கள், இப்போ இந்த சைஸு ஒரு மாங்காய் எடுத்து இதில் தோலெல்லாம் எடுத்துட்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணுன்னா ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன். இதில் 10 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றும் வதக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். அப்படியே பச்சையாக தான் அரைக்க போகிறோம். ஆனால் தண்ணி துளி கூட விடாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகாயை மட்டும் போட்டுட்டு ஒரு தடவை ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், 1-2 அது அரைஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மிச்சம் இருக்க எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாங்காயை சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம இதில் மிச்சம் இருக்க வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த இஞ்சியை அப்படியே போட்டோம்னா அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறலாம். நம்ம இதில் இப்போ தண்ணியே சேர்க்காமல் நம்ம அரைக்கிறோம். ஒரு நாள் அளவுக்கு நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். சப்போஸ் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். ஏன்னா மாங்காய் சேர்த்துருக்கோம், அதனால 2 நாள் இருக்கும். தேங்காய் சேர்த்ததுனால சீக்கிரமாக அது ஒரு மாதிரி கெட்டுரும். அதனால் வெளியில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 நாள் வச்சுக்கலாம். இல்லைன்னா உடனே காலி பண்ணிடுங்க. இப்போ தேங்காயும் சேர்த்தாச்சு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொரன்னு அரைச்சிட்டு வரணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி திப்பியாக அரைச்சிடணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நான் இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நான் சொன்னபடி தண்ணி இல்லாமல் பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா உடனே செஞ்ச உடனேயே காலி பண்ணிடுங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையான சம்மந்தி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி புதுசாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.